ஹே எவ்ரிவன், வெல்கம் டு த ரங்கவலி ஹோம். ஸோ இன்றைக்கும் நம்ம ஒரு புதுமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோவக்காய் இல்லைன்னா தொண்டங்காய் பக்கோடா. ஏமா பக்கோடா பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அதுக்கெல்லாமா வீடியோ போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நீங்கள் முக்கியமான டிப்ஸ், அதாவது எப்படி ஒரு 10 நிமிஷத்தில் கரகர மொறுமொறுன்னு சூப்பராக டெலிஷியஸான ஒரு பக்கோடா, அதுவும் இந்த பேக்கிங் சோடா அந்த மாதிரிலாம் அந்த காய்ச்சின எண்ணெய் அதெல்லாம் இல்லாமல் அப்படியே நீட்டாக க்ளீனாக ஒரே பாத்திரத்தில் பண்ணி அந்த ஒரு பாத்திரத்தை மட்டும் தேய்ச்சா போகிறோங்க, அவ்வளோதான். இதுதான் நமக்கு மெயின். இப்போ ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலில் ரெட் பட்டன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தங்கிலீஷில் தான் எழுதியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இந்த இன்க்ரீடியன்ஸை கொடுக்குறேன். ஸோ நம்ம இந்த டம்ளரால் ஃபஸ்ட்டு ஒரு 2 கப்பு கடலை மாவு அளந்து எடுத்துட்டுருக்கோம். அதுக்கப்புறமா அந்த 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவுன்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம தான் 1/4 டம்ளர் எங்கள் அம்மா அளந்துக்கிறா இப்போ அதுலேயே. ஸோ அந்த அரிசி மாவையும் அதில் போட்டுன்ட்டு, அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி உப்பு, மிளகாய்ப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்க போகிறோம். அதான் நம்மளோட மொறுமொறுப்புக்கு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டுன்னு சொல்லணும். ஏன்னா எண்ணெய் இல்லாமல் சில பேர் காய்ச்சி குத்துவோம், அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் இது ரொம்ப ஈஸி. நெய் ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டோன்னா போகிறோம், நமக்கு நல்ல கிறிஸ்பாக வந்துடும். ஸோ 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெய் ஆட் பண்ண நல்லா பிசிறிக்கணும் மாவை. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்ம பக்கோடா. இதுக்கு அந்த பேக்கிங் சோடா அதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. இப்போ நம்மளோட ஹீரோ, நாங்கள் இப்போ கோவக்காய் ஒரு தொண்டங்காய் சொன்னோம் இல்லையா, அதை நல்லா சின்ன சின்னதாக டைஸ் பண்ணி நம்ம அதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதையும் நல்லா பிசிறி விட்டுட்டு, இதுக்கப்புறம் ஜலம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ஒரு பஜ்ஜி பதமும் இல்லாமல் ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரியும் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும், அது ரொம்ப குத்திடக்கூடாது. அப்படி பண்ணும்போது இது ஒரு மாதிரி பிச்சுக்கு பிச்சுக்குன்னு வரும். அதை பார்த்திங்களா, அதாவது கையில் மாவு ஒட்டும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அழகாக கிள்ளி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோலேருந்து நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காட்டுறேன். கையில் ஜஸ்ட் ஒரு கொஞ்சோண்டு எடுத்தாலே அது அப்படியே எப்படி ஒட்டின்றது பார்த்திங்களா, இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நல்ல காயிற எண்ணெயில் நம்ம பக்கோடாவை நம்ம கிள்ளி கிள்ளி போடணும். இப்போ காயிற எண்ணெய் அப்படின்னா ரொம்பலாம் பற்ற காய வேண்டாம், ஜஸ்ட் ஒரு மிதமான சூடில் இருந்தால் போகிறோம். இப்போ இந்த வியூவில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், அம்மா பக்கோடாவை அப்படியே கிள்ளி கிள்ளி, ஒரு ஷேப்புன்னெலாம் எதுவும் கிடையாது, அப்படியே போட வேண்டியதான். ஸோ அது நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். நடுவில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆன உடனேயும் பார்த்திங்களா, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது. இப்போ நம்ம இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தட் அது எல்லா எண்ணெயும் அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ நம்மளோட டெலிஷியஸான கிறிஸ்பியான கோவக்காய் ஆர் தொண்டங்காய் பக்கோடா ரெடி. இந்த பக்கோடாவோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா பாருங்களேன், அந்த தொண்டங்காய்லாம் அப்படியே ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். கடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டெக்ஸ்டர் இருக்கும். அண்ட் அந்த தொண்டங்காய், அந்த கோவக்காய்க்கு இப்படி ஒரு வாசனையா அப்படின்னு நம்மளுக்கே தோணும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த முந்திரி பக்கோடாலாம் அவ்வளோ பெரிய பக்கோடாவாகவே தெரியல, அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இதை நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே போகிற போக்கில் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டு போயிட்டிங்கன்னா எனக்கும் இந்த மாதிரி வேறு லெவல் வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.